அண்ணா ஒரு டீ. ச்சே, இன்னைக்கு ட்ரெயினே மிஸ் ஆச்சு. இதில் ஒரு நாள் லாஸ் ஆஃப் பே வேற. கடவுளே, ஐயோ ஏன் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஆஹா, என்ன சுகம். இப்போ ஸ்ட்ரைட்டா கிரவுண்டுக்கு தான். அம்மா நான் வந்துட்டேம்மா. அம்மா நான் கிளம்புறேம்மா. டேய், ஹோம்ஒர்க் பண்ணியாடா? ஹோம்ஒர்க் அப்புறமா பண்ணலாமா, இப்போ கிரிக்கெட் வெயிட் பண்ணுது. அவன் பின்னாடிதான் வர்றான் நம்ம கத்திக்கா. யாருன்னு கேட்காத போடுறா. ஏய், அது என்னோட பால். நல்லா ஷாட்ஸ் அடிக்கிறியப்பா, பரவாயில்ல. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். நீயா? சும்மா சொல்லாத. பார்க்குறியா, நான் விளையாடுறேன், எப்படி ஷாட் மட்டும் அடிக்கிற பாரு. அப்படியா? ஒரு ஷாட் அடி பார்க்கலாம். கார்த்திக் வந்தான், கார்த்திக் வந்தான், ஏடி வந்தான், விந்தா வந்தான், கார்த்திக் வந்தான். ச்சே, என்ன எரன்னே தெரியலையே. ஐயோ, இவன் வேற கால் பண்றானே. மிஸ்டர் கார்த்திக், நேத்துக்கே டெட்லைன் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஏன் டாஸ்க் முடிக்காமவே இருக்கு? இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் சார். EOD வரைக்கும் முடிச்சிடுறேன் சார். நீங்க டேலண்டட் NU நம்பி தான் உங்களே இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தேன். உங்களால முடியலனா நீங்க சொல்லி இருக்கணும். ஐ டோன்ட் நோ எனிதிங். ஐ நீட் தி ப்ராஜெக்ட் டு பி கம்ப்ளீட்டட் டுடே. டேய் கார்த்திக், என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? என்ன சீட் பண்றியா? ஒரு கால் இல்ல, மெசேஜ் இல்ல, நான் கால் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிற நீ. லைஃபை என்ன சீட் பண்ணிட்டு இருக்கு. நான் ஏடி உன்னை சீட் பண்ண போறேன்? எனக்கு எதுவுமே தெரியல. நீ என்கிட்ட பேசாத, அவ்வளவுதான். ஹலோ 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 திவ்யா. ச்சே, முன்னாடியெல்லாம் எப்போவுமே ஜாலியாக இருப்பேன், சந்தோஷமா. பருவம் பேசிறு கனவுகள், பந்தோடு ஓடிய பாதைகள், சைக்கிள் சக்கரம் சிரிப்பை சுமந்து நாளெல்லாம் பறந்ததே. கையில் சிறு நொறுக்கு தீனி, நெஞ்சில் 1000 சந்தோஷம். அந்த நாட்கள் தொலைந்தாலும் நினைவில் என்றும் வாழுமே. சிரித்த காலம் திரும்ப வராதே, இதயம் 1000 மறக்காதே. வாழ்க்கை மாறினாலும் கூட பருவம் நம்முள் வாழுமே. என்கிட்ட வா, அப்படி வா வழிக்கு. எஸ், எப்படியோ ஒரு வேளை இந்த தொல்லை முடிஞ்சிருச்சு. இப்போ ஓடு வட்டம் தான். அடச்ச, நான் தான் தப்பா யோசிச்சிட்டேன். வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாத காலமே இல்லை. 2016 ஹோம்ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, ஆனால் சந்தோஷமும் இருந்துச்சு. இப்போ 2026 ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஆனால் நான் ஹாப்பியாகவும் இருக்கேன். 2036 ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கலாம்.
ஆனால் நல்ல நாட்களும் கண்டிப்பாக வரும். வாழ்க்கைன்னா லாஸும் கெயினும் சேர்ந்த பயணம். இந்த ஒரு நாள் லாஸ் ஆஃப் பே என் ஹோல் லைஃப் டிசைட் பண்ணாது. நான் இன்னைக்கு இருக்கிற இடத்துக்கு வர எவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் கடவுளுக்கு. நான் இன்னும் நல்லா உழைக்கணும். நம்பிக்கையை கைவிடக்கூடாது. ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். அப்படியே ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு சந்தோஷமும் இருக்கும். வாழ்க்கையை அனுபவி, உழைப்பை நிறுத்தாத. நல்ல நாள் உன்னை தேடி வரும். Life is not about avoiding problems. It is about finding happiness despite them. நேற்றின் நினைவுகள் நெஞ்சில் வாழுமே, நாளை வரும் வழி புதிதாய் பூக்குமே. சிரிப்பும் கண்ணீரும் வாழ்க்கை பாடலே, வாழ்ந்தால் போதும் மனமே சிரித்திடு. வாடாத பூவாய் நாளை மலர்ந்திடு. போன பருவங்கள்